வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசியை பார்ப்பதை விட, ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினும் போது விருச்சிக ராசிக்கு பலனை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் வந்து தசா புத்தி அந்தரங்கள், ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸோ அதையும் வந்து சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பழக்கத்தை கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு 90% அந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து குரு ராகுடைய இணைவு அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ குரு ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியரஸ்ட் டிகிரி குருவும் ராகு மீட் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து மோடன் ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ கொடூரமானோ, அதுவும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் வந்து அந்த குரு ராகு இணைவு வந்து 10ஆம் தேதி வரை இருக்குது. யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அவங்களாம் கொஞ்சம் 10ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கிரன். ஸோ செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து ராசியிலே நீச்சமாகும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பெரிய லாபங்கள் கருதி வந்து நம்ம எதாவது செய்ய போனோம்னா சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. தொழில் ரீதியாக இருக்கவங்க வந்து ரொம்ப கவனம். காரணம் என்னென்னா 10ல் உள்ள குரு ராகுவும் வந்து அங்கே ஒன்றா இணைவாக இருக்கும்பொழுது பெரிய லாபங்கள் கிடைக்கும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ நீங்கள் எதாவது கண்ணை மூட்டி எதாவது பண்ணிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நம்ம எடுக்கிற முடிவுகளில் வந்து சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலேயே நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துருவா, நல்ல ஏற்றங்களையும் நல்ல வருமானங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, கடக லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை புத்தி அந்தரம் நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபம், உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய லாபங்கள், சிறுதூர பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய ஒரு டாக்குமெண்ட், புதிய அக்ரிமெண்ட்னால புதிய வேலை வாய்ப்புகள், வேலையில் சேஞ்ச் பண்ணி அதனால் ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு மேஜராக நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கும்போது வீடு வாசல் வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி தோணும். ஏன்னா எப்படியாச்சும் ஒரு வீட்டை வாங்கிடணும், இல்லை ஒரு வண்டியை வாங்கிடணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக வாங்குவீங்க. பட் இருந்தாலும் வந்து இது கரெக்டான காலகட்டம் இல்லை. காரணம் நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடம்ங்கிறது மாமியார் ஸ்தானம். மாமியார் வீட்டுக்கு போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் மனக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் வந்து குரு ராகுவோடு இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் பேராசை வரும். ஸோ கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 10ஆம் தேதி வரை ஒரு ரொம்ப பெரிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதுவும் உங்கள் கடக லக்னமாக அந்த குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ராகு திசை புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா செவ்வாய் தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து குரு ராகுவோடு இருக்கும்போது வேலை செய்பவர்களுக்கும் முதலாளிக்குமே வந்து ஒரு சின்ன கிளாஷஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கடன் கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லிவிடுங்க. கொடுக்க முடியலன்னா கூட ஒரு ஃபோன் அடித்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்க ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவியினுள்ள நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து அது ஃபுல்ஃபில் ஆகலன்றனால நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அது கவனமாக இருக்கணும். யாருக்கு இது நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது குரு ராகுவோடு இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கிளாஷஸ் வரும். 10ஆம் தேதி வரை அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உறவு முறையில் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக வருவதற்கான காரணம் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ல் உள்ள சூரியன் வந்து நல்ல லாபங்களை கொடுப்பார். அதே நேரத்தில் வந்து 3ஆம் மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகளையும் பெரிய மறைமுக வருமானங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை.
ஸோ பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா அது வந்து இறைவனோட வந்து எப்படி நம்ம 3 வேளை சாப்பாடு 1 வேளை உறக்கம் ரொம்ப முக்கியமாக, அதனால் இறைவனோட ஒன்றி இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் கெட்ட காலம் அப்படின்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இடம்பெற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது தசா புத்தி அந்தரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து டிசைட் ஆகும். ஸோ இதில் வந்து அது மேஜராக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது கெட்டதுன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்காது. அந்த தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வந்து தவறான இடங்களில் போகும்போது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து நட்சத்திரங்கள், ஸோ நீங்கள் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த நட்சத்திரத்துடைய பாதாசாரங்கள் ரொம்ப மெயினாக வரும். ஸோ நட்சத்திரங்கள் அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒருத்தருக்கு வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா ஐயோ அஷ்டமாதிபதி திசை வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து கவுத்து விட்ருவோம், அதாயிடும் இதாயிடும்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உதாரணம் சொல்லணும்னா ஒரு மகர லக்னமாக இருந்து ஒரு சூரிய திசை வருதுன்னா எல்லாருமே சூரிய திசை மகர லக்னத்தில் வந்து தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுமானா பண்ணவே பண்ணாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது இருக்கிற பொசிஷன் பார்க்கணும். அது வந்து சப்போஸ் எங்கேயா மறைஞ்சது ஒரு 6லையோ இல்லை ஒரு 12லையோ மறையும் போது அது நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாதாசாரத்தில் அமைஞ்சிருச்சு, நீங்கள் பாதாசாரங்கிறது இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரில் வந்து அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய ஏற்றங்களை கொடுத்துரும். அதனால் வந்து நட்சத்திர பாதாசாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வருங்க. ஸோ கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் வரும்போது நல்ல விஷயங்கள், அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை வாரி அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது நல்ல இடங்களுக்கு போகும்போது நல்ல பலன்களையும், ஒரு தீமையான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் பண்ணுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் கோச்சாரத்தையும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அன்றைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ விபத்து நடந்தது, இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம் பியூர்லி அது கோச்சாரத்தில் சம்மந்தப்பட்டதான். நீங்கள் வேணால் பாருங்கள், குரு ராகு போகும்போது முதலே சொன்னோம், குரு ராகு ஒன்றா பயணிக்கிற காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். அது எப்போ வரும், அதாவது அந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடக்கணும் போது நட்சத்திரம் சம்மந்தப்படுது. விசாக நட்சத்திரங்கிற குருவுடைய நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு ஒன்றா ட்ராவல் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்கணும்னா கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரும். என்ன தான் பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் பெருசாக இருந்தாலும் அந்த நமக்கு கைக்கு வரது பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரம் நல்ல ஒரு இடத்துல ஒரு 11ஆம் இடத்துலையோ நல்ல இடங்களில் அமையும் போதோ ஒரு திரிகோணத்துலையோ உள்ள கேந்திரத்துலையோ அமையும் போது அந்த பலன்கள் வந்து நமக்கு ஒரு சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து தீய இடம்னா 6, 8, 12 அமையும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடுத்த விஷயம்னா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்குமானா எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஐயோ அஷ்டமாதிபதி தசை அதுன்னு பயமுறுத்தும், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் லக்னமும் மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் வந்து அப்பா கிட்ட பழகிறது ஒரு மாதிரி இருப்பார், அம்மா கிட்ட பழகிறது வேறு மாதிரி இருப்பார், அதே வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், வேலை செய்கிற இடங்களில் வேறு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதை வந்து இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் வந்து இந்த திசை நடக்குது நீ இப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பாதீங்க. கோச்சாரம் கொடுத்தால் அது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மை. அதில் வந்து நிறையா வந்து கிளைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து உனக்கு 8ல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் டீக்ரேட் பண்ணார்னா அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட தோஷங்களோ எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுறதை போய்ட்டு விட்டுறாதீங்க. அதனால திருப்பி எது சொல்லணும்னா பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவுமே. லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை சரணடைஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்த லெவலில் பெரிய லெவலில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உடனே நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரிசல்ட் வேணும் அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் உங்ககிட்ட சரணடைந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிச்சங்கள் தெரியும். உங்களுக்கு இருள் விலகி ஒளிமயமான நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.